ஒரே நேரத்தில் 40 வண்டி 60 வண்டி ஏற்றுவோம். மகாலேருந்து ஏற்றணும்னா ட்ரெயின் மாதிரி போய்க்கிருக்கோம். ரொம்ப வறுமை கோட்டில் பிச்சை எடுக்கிற அளவுல ஆகிப்போச்சு. இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயம் பெற்ற மனிதனுக்கு இதையெல்லாம் வாடிக்கண்டு இந்த ரிக்ஷா வச்சு 35 வருஷம் ரிக்ஷா ஓட்டி ரிக்ஷா மேன் இந்தி மாலை அரே பையா காடி போயிட்டோம். அரே பையா காடி மீனாட்சி டெம்பிள் பேலஸ். நம்ம ஆளுக விரும்பலனால ஃபாரினர் இதுக்காக அங்கேருந்து ரிசர்வேஷன் பண்ணி வராங்க. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் நாங்கள் நின்ற பக்கம் தான் 500 200 அள்ளி அடிச்சுட்டு போவார். அந்த மாதிரி எங்களுக்கு உதவி செய்ய இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஆட்டோ ஒன்றா ஆட்டோ வரணா அப்படின்றீங்க, அது எங்களை பற்ற கொண்டீங்க ஏய் இவா அப்படின்றாங்க. ஆனால் என்னன்னா நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்களா? அதாவது கண்காட்சி பொருள் மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி குழந்தைகளுக்கெல்லாம் வேடிக்கை பொருளாக இருக்குது. கரெக்டாக அன்றைக்கி வச்சோம், அன்றைக்கே எல்லாம் குழம்பு போச்சு. இந்த லைனை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்துட்டோம்னா அந்த குடும்பன்றது இருக்காது. குடும்பம் தனியாக போய் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியும். வாழ்க்கை அப்படியே ஓடி நிறைய பேர் வண்டியிலே செத்து போயிட்டாங்க. உதவிக்கு ஆள். வாடகைக்கு தான் ஓட்டு. வாடகை தான் ஓட்டுறீங்க. இந்த மாதிரி வச்சா வாடகையா? எனக்கு அப்போ வந்து அது ரேஷன் கார்டு கிடையாது. ரேஷன் கார்டில் எழுதி போட்டுருந்தேன். அப்போ எனக்கு சிலிப்பு கொடுத்தாங்க, அதை வச்சு வாங்கலாம்னு எனக்கு தெரியாது. நான் போகும்போது அதுதான் கடைசி நாள் ஆகிப்போச்சு. 26 ரூபா தான் பேங்கில் கட்ட வேண்டியது. அது என்னால் கட்ட முடியல. அப்போ ஆட்டோ வந்துருச்சு, இலவச பஸ்ஸு வந்துருச்சு. ஏறாட்டம் வந்து எல்லோரும் ஏற ஆரம்பிச்சுட்டாங்க. முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. கை போட்டால் கால் போட்டால் குத்தம்னு சண்டையெல்லாம் போடுவாங்க. அப்போ அதெல்லாம் கிடையாது. யார் வேணால் யார் பக்கம் உட்காந்து போகிறனால எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பாதிப்பு. கஷ்டம் சூழ்நிலைக்கு போய் நம்ம ஒருத்தர்கிட்ட போய் ஒரு கடைங்க இருந்தால் கூட யாரும் நம்பி தர மாட்டாங்க. ரிச்சா விட்டுறாங்களா, பொண்ணு வந்து நகை போட்டு கட்டி கொடுத்த காலம் போய் இன்றைக்கி ஒரு ரிச்சா நீங்களாம் ரிச்சா விட்டுறியாடா அப்படின்றாங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப. நம்ம ஆளுக விரும்பலனால ஃபாரினர் இதுக்காக அங்கேருந்து ரிசர்வேஷன் பண்ணி வராங்க. இப்போ அவங்களுக்காக தான் ஓடுது. இப்போ சப்போஸ் அவங்க இல்லைண்டா அதுவும் குழப்பம் இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு ஆட்டோ ஒன்றா ஆட்டோ வரணா அப்படின்றீங்க, அது எங்களை பற்ற கொண்டீங்க ஏய் இவா அப்படின்றாங்க. ஆனால் என்னன்னா நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்களா? இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயம் பெற்ற மனிதனுக்கு இதையெல்லாம் வாடிக்கண்டு இந்த ரிக்ஷா வச்சு 35 வருஷம் ரிக்ஷா ஓட்டி ரிக்ஷா மேன் இந்தி மாலை அரே பையா காடி போயிட்டோம். அரே பையா காடி மீனாட்சி டெம்பிள் பேலஸ், பனானா மார்க்கெட், ஆனியன் மார்க்கெட், பம்பு மார்க்கெட், ஃப்ரூட் மார்க்கெட், இத்தனை மார்க்கெட்டும் சம்பாரிச்சு நாங்கள் பாரின் சவாரி எங்களுக்கு அமெரிக்காக்காரங்க தான் எங்களுக்கு கொடுத்துக்கிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியோ எந்த கட்சிக்காரனோ எவனும் கொடுத்தது கிடையாது. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் நாங்கள் நின்ற பக்கம் தான் 500 200 அள்ளி அடிச்சுட்டு போவார். அந்த மாதிரி எங்களுக்கு உதவி செய்ய இல்லை. இந்த அளவுக்கு நமக்கு ஆண்டை அமைப்பை கொடுத்துருக்கான், கையால் சோத்தை கொடுத்துருக்கான், 3 தலைமுறை பார்த்துருக்கானா, அதான் ரொம்ப பெருமை. அது எல்லாத்தையும் கிடைக்காது. கண்டிப்பாக அந்த ஈசன் யாருக்கு வழி விட்டானோ அவன் தான் கிடைக்கும். அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால வந்து எனக்கு எந்த குறையும் பிள்ளைங்க வைக்கலை. நானும் எந்த இதுவும் பண்ணுறதில்லை. நேர்மையாக உழைச்சி நேர்மையாக போயிடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டு ரிக்ஷா தொழிலாளி பாதி பேர் வாழ்க்கை இழந்து ஊரை விட்டு ஊர் போகிற அளவு இந்த அளவுலாம் ஆகிப்போச்சு. இழந்துட்டாங்க. ரொம்ப வறுமை கோட்டில் பிச்சை எடுக்கிற அளவுலாம் ஆகிப்போச்சு. இப்போ இருக்கக்கூடிய தோழர்கள்லாம் வயசானவங்க தான். அதுவும் இப்போ இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு ஃபாரினர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுக்கறதுனால, நம்மளுக்குன்னு லீடர்னு சொல்லி ஒரு அந்த ஹெல்ப் பண்ணுறதுனால இவரை வச்சு நாங்கள் வந்து ஏதோ ஒரு இந்த சவாரியில் இந்த வாழ்க்கையில் வந்து ஒரு ஏப்ரல் எழுதி எங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும். அதுவும் வந்து சிட்டிக்குள்ள வந்து டவுன் பஸ் விட்டுருக்காங்க 4 மாசி வீதியிலும். இது ரொம்ப பாதிப்பு. ரொம்ப பாதிப்பு பஸ். ஆமாம், ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கேருந்து ஆரப்பாளையத்து வரைக்கும் 15 ரூபா, ஆரப்பாளையம் ஏறி கோயிலுக்கு வந்தால் 15 ரூபா. அப்படிங்கும்போது மக்கள் அலர்ட்டாக விரும்புகிறாங்க. குதிரை வண்டி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ரிக்ஷா வந்துச்சு.
ரிக்ஷா வந்து ஆட்டோ வந்து இவனுக்கு இப்படி ஒவ்வொன்றும் அவாய்ட் ஆகிட்டு தான் போய்க்கிறது. இனிமேல் பட்டு இளைஞர்கள்லாம் ரிக்ஷா வரமாட்டாங்க. இவங்க தலைமுறையோட முடிஞ்சு போகும். இப்போ உறங்காத மதுரையில் வந்து ரிக்ஷா உறங்கிக்கிட்டு இருக்கு. தூங்காத மதுரையில் இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கு ரிக்ஷாவே நிறையா. அவர் வந்து ஒரு இதை எடுத்து பண்ணி மறுபடியும் அந்த பழைய தொழிலை இது பண்ணோம்னு அவர் பார்த்து செய்யணும்னு நினச்சா செய்யலாம். எத்தனையோ பேத்துக்கு எவ்வளோ செய்கிறாரு. சரி, மதுரையில் ஒரு 50 ரிக்ஷாக்காரங்களுக்கு ஒரு 50 ரிக்ஷா இறக்கி விடுவோம். இந்தாக்கா அது ஓட்டுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கு. ஒரே நேரத்தில் 40 வண்டி 60 வண்டி நிறுத்துவோம். மகாலேருந்து ஏற்றணும்னா அப்படியே ஏற்றிட்டு வந்தோம்னா அப்படியே ட்ரெயின் மாதிரி போய்க்கிருக்கோம். இப்போ அந்த அளவுக்கு கஸ்டமரும் வரல. டூரிஸ்ட்டு 40 பேர் 30 பேர் வர இடத்துல 13 பேர் 9 பேர் இப்படி வராங்க. நீங்க அப்டேட் ஆகாம இதுலயே இருக்கீங்க, ஷேர் ஆகாம இதுலயே இருக்கீங்க. இது வந்து என்னைக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எனக்கு 74 வயசு. எனக்கு 6 பிள்ளைங்க, 3 பையன் 3 பேத்தி, 3 பையன் 3 பொண்ணு, 4 பேத்தி 4 பொண்ணு. எனக்கு 74 வயசு ஆச்சு. இன்றைக்கு வண்டி ஓட்டுறேன்னா செம்பு நல்லாயிருக்கும். மற்ற ஆட்டோக்கெல்லாம் போனோம்னா உடம்பு வளையாது, வேர்வை தண்ணி வெளியே போட்டால் இப்படியே ஓடி ஓடி 3 பிள்ளையே, 3 பொம்பளை பிள்ளை, ஒரு பையன், எல்லாத்தையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. நீங்க வேற வேலைக்கு சொன்னா போச்சுன்னா போவீங்களா? இல்லை, போக முடியாது. போக முடியாது. அடிமை தொழிலாம் பார்க்க முடியாது. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இந்த லைனில் இருந்தோம்னா எங்களால் வந்து வேறு வேலைக்கு பக்கத்துக்கு பார்க்க முடியும். சரிண்ணா, இவ்வளோ கஷ்டங்களை தாண்டியும் இன்னும் இந்த ரிக்ஷா விடாமல் ஓட்டிட்டு இருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்? பிடிச்சிருக்கு.